ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லி மாவு வச்சு எப்படி ஒரு சூப்பரான டிஷ் செய்கிறத பற்றி சொல்லித்தரேன். அதுக்கு தேவையான காய்கறி கேரட், பீட்ரூட், வெங்காயம். ஃபஸ்ட்டு நம்ம இட்லி மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். பிறகு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதே போல் கலக்கி விடுங்க. அடுத்ததாக எல்லோ கலர் கேசரி பவுட்ரு இது கூட சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ நமக்கு மாவு நல்லா எல்லோ கலர் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் தோசைக்கல்லை போட்டுக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பொருள் பார்த்துங்க. பீட்ரூட், கேரட், வெங்காயம். தோசைக்கல்லில் இது போல் சின்னதாக ஊத்தாப்பம் போல் ஊற்றிக்கோங்க. இப்போ நமக்கு இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நமக்கு இது போல் நல்லா புள்ளி புள்ளியாக வரும். அடுத்ததாக நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கேரட்டை இது போல் மேலே தூவிக்கலாம். அடுத்ததாக பீட்ரூட்டையும் இது போல் மேலே தூவிக்கோங்க. அடுத்ததாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இது போல் மேலே தூவிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது நமக்கு நல்லா வேகட்டும். இப்போ நமக்கு வெஜிடபிள் ஊத்தாப்பம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை திருப்பிக்கலாம். அப்படியே பொறுமையாக இதை திருப்பிக்கோங்க. நமக்கு அருமையாக பேக் சைடு வந்துருச்சு. அடுத்து ஃப்ரண்ட் சைடு நல்லா வேகட்டும். அப்போ தான் நமக்கு அந்த காயோட பச்சைத்தன்மை இருக்காது. இது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு டெய்லி இட்லி, தோசை சாப்பிட போர் அடிச்சதுன்னா இட்லி மாவு வச்சு இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அருமையான வெஜிடபிள் ஊத்தாப்பம் ரெடி. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.